நம்மள கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல்ல இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் இந்த ஐபிஎல் 2025ஓட ஒவ்வொரு டீம்களோட ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ், அவங்களோட பிளேயிங் லெவன் என்ன, ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகும், பார்த்துட்டு வாங்க. பட் இந்த வீடியோவில் என் கூட ஜோ இருக்கிற நம்ம ஷோக்குள்ள போகலாம். ஜெயிலில் லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த ஐபிஎல் 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸோட பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ரெண்டு டீம்களோட ஸோ ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு சீரீஸ்க்கும் பேர் வைப்போம். அதே போல் இந்த ஐபிஎலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஸோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் சொல்கிற பேர் தான் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணி வைக்கிறேன். போன தடவை எல்லாரும் ஸோ நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு விடாமுயற்சி வைங்கன்னு சில பேர் சொன்னாங்க, அதை வச்சோம். அப்படியே ஐபிஎலுக்கும் ஒரு பேர் நல்ல பேர் சொல்லிட்டீங்கன்னா 3 தடவை அப்படியே காதல சொல்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேர் வச்சிடலாம். ஆரம்பிக்கலாமா? ரிவ்யூவில் போகலாம். பஞ்சாப்லேருந்தே ஆரம்பிக்கலாம். எஸ், பஞ்சாப் யார் கேப்டன்? ஸ்ரேயஸ் ஐயர் தானே? எஸ், அவர் நல்லா பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அண்ட் செம பர்ஃபார்மன்ஸு. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பண்ணலை. இங்கே எடுத்ததுக்கு காரணம் என்ன கேப்டனா? ஃபஸ்ட்டு பாண்டிங், ரிக்கி பாண்டிங் கோச்சாக வந்தார். கேபிட்டல்ஸில் ரிக்கி பாண்டிங் அங்கே இருக்கும்போது அப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட்லாம் இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சார், ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனாக இருக்கணும்னு சொல்லி வாட்டடாக கேட்டு அப்போ கேப்டன் ஆக்கினாரா. அதுக்கப்புறம் இவர் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து இவர் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்தோடனே ரிக்கி பாண்டிங் தான் ஸ்ரேயாஸ் ஐயர் எனக்கு வேணும்னு சொல்லி எவ்வளோனா சும்மா கிடையாது, 26.75 கோடிக்கு 26.75 கோடிக்கு எடுத்திருக்கிறாரு. இவ்வளோ காசு கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. தென் அதுக்கேற்ற மாதிரி இப்போது பிசிசிஐ கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணாங்க, அதுங்கிறது ஒரு கதை. பட் இங்கே ஐபிஎல் காசு கிடைச்சுங்கிற ஒரு கதை. பட் ரீசெண்டாக நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் ஸோ இன்னொரு தனி கதை. அதன் காரணமாக தான் இவர் இங்கே வந்திருக்கிறாரு. இவர் எடுக்கும்போதே தெரிஞ்சிச்சுன்னா இவர் தான் கேப்டனாக போட போகிறாங்க, முழுக்க இவர் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இவர் இதனால தான் கேப்டனாக இங்கே வந்தார், எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்பி எடுத்திருக்காங்க. கப்பை ஜெயிச்சு கொடுப்பாரு அந்த வருஷம். ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் வேற, சாம்பியன் கேப்டன் வேற. இப்போ கேகேஆரில் வந்து இப்போ கௌதம் கம்பீர் பேரை சொல்லுவோம், நரேன் பேரை சொல்லுவோம், வருண் சக்கரவர்த்தியோட பேரை சொல்லுவோம். பட் இவரோட பேர் பெருசாக பேசப்பட்டதே கிடையாது. சாம்பியன் டிராஃபிலையும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இவர் தான். இந்தியாவுக்கு அவர் தான் இப்போ வரைக்கும். அப்படி நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். ஆனால் ஒரு விஷயம், நான் 0 அடித்தாலும் அந்த ஒரே ஆட்டிடியூட், 100 அடித்தாலும் ஒரே ஆட்டிடியூட், கப் அடித்தாலும் ஒரே ஆட்டிடியூட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் இங்கே வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸும் கப்பு அடித்ததே கிடையாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஃபைனல்லாம் வந்திருக்கிறாங்க, வந்து தோத்துருக்குறாங்க, பட் கப் அடித்தது கிடையாது. இப்போ ரிக்கி பாண்டிங் ஐசிசியோட ட்ரோஃபிஸ்னா அவர் நேம் தான் ஞாபகம் வரும். இப்போ ஐபிஎல் கப்பு வின்னரான ஸ்ரேயாஸ் ஐயர் வந்திருக்கிறாங்க. பெரிய பொறுப்பு இருக்குது. இதை தாண்டி கேப்டன்ஸ்லேயும் தாண்டி உங்களுக்கு பிளேயிங் லெவனை பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த டீமில் என்ன ரோல் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, கேப்டன் நல்லா இருக்குது. பட் டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து எனக்கு அவ்வளோ ஓகே திருப்திகரமாக இல்லை. ஸோ டாப் ஆர்டர் பற்றி ஃபஸ்ட் சொல்லுங்கள். அதான் டாப் ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராப் சிம்ரன் ஏன்னா ரிட்டைன் பண்ணாங்க ஐபிஎல்ல. அதாவது ரிட்டைன் பண்ணும்போதுனா எப்படி ரிட்டைன் பண்ணுவாங்கன்னா, அந்த டீமுக்காக அவர் வந்து பல ரன்கள் அடித்து பல விக்கெட்டுகள் எடுத்து பல மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவராக தான் இருக்கணும். இப்போ பிராப் சிம்ரன் ரிட்டைன் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து சஷாங்க் சிங் அவர் ரிட்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சஷாங்க் சிங் பற்றி நம்ம பின்னாடி நம்ம பேசுவோம். பட் இங்கே பிராப் சிம்ரன் எடுக்கும்போது ஒரு விஷயம் அவங்க இது எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. பஞ்சாப் டீம்னாலே அந்த பஞ்சாப் கிங்ஸ்னால பஞ்சாப் கோட்டான்னு ஒன்று வச்சுப்பாங்க. நீங்கள் டீமில் எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் இதை கண்டிப்பாக ஆடுவாங்க, பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஸோ ரிட்டைன் பண்ணும்போது எனக்கு பெருசாக ஆட்சேபனையே கிடையாது, பெருசாக சர்ப்ரைஸ் கிடையாது. பிராப் சிம்ரன் அவங்க ரிட்டைன் பண்ண சொல்லிட்டு இப்போ பிராப் சிம்ரன் எடுத்திருக்காங்களா. அதுக்கப்புறம் பிரேனேஷ் ஆரியான்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ஒரு ஓப்பனர் எடுத்திருக்காங்க. இந்த டெல்லி பிரீமியர் லீக் நடந்ததுன்னா செம்ம அடி விட்டு அந்த பையன் உரிச்சிட்டாப்ல. சின்ன பையன், ரொம்ப யங்ஸ்டர் தான். அந்த பையனுக்கு இப்போ ஒரு மாதிரி காசு கொடுத்து எடுத்து நீ பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக ஆடுறங்கிற மாதிரி. ஏன்னா யாரும் ஓப்பனிங் யாரும் கிடையாது. ஸோ அப்போது பிரேனேஷ் ஆரியாங்கிற ஒரு யங்ஸ்டர் இந்த தடவை நீங்கள் பார்க்க போகிறீங்க பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் முன்னாடியே பேசும்பொழுதும் தென் நீங்களும் அதான் சொன்னீங்க, திருப்திகரமாக இல்லை அப்படிங்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இப்போ அந்த டீமை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த டாப் 3 நீங்கள் ஒவ்வொரு டீம்லையும் டாப் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ருட்ராஜ்க்கு டெவோன் கான்வே இருப்பார். எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு ஃபாரின் ஓப்பனர் கூட இருப்பாங்க. யாருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃப்ரெஷ் தான். பிராப் சிம்ரன் டொமஸ்டிக்ல எக்கச்சக்கமான ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. பஞ்சாப்புக்காக நல்லா விளையாடுறது, பஞ்சாப்புக்காக நல்லா விளையாடுறாரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. பஞ்சாப் கிங்ஸ் இல்லாமல் பஞ்சாப் நல்லா விளையாடுறாரு. பட் ஐபிஎல்ல பெருசாக எஸ்டாப்ளிஷ்ல ஒரு 100 அடிச்சாரு. பட் ஆனால் பட்டு அடிக்கக்கூடிய ஒரு தவான் மாதிரியான கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் ஐபிஎல் எஸ்டாப்ளிஷ் ஆகல. இங்கே வந்து பெரிய டேலண்ட்ஸ்லாம் வரும்போது அவரோட டேலண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகல. இப்போ எனக்கு இந்த டாப் 3 டாப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் என்னமோ எனக்கு பஞ்சாப் கொஞ்சம் ஷேக் ஆகிறாங்களோன்னு தோணுது. இப்போ நம்பர் 4ல் உங்களுக்கு நேஹல் பதேராவை எடுத்துருக்காங்க. ஆனால் நேஹல் பதேரா நம்பர் 4 இல்லை இம்பாக்ட் இருப்பாரா டவுட்டு. ஆனால் இல்லை, அவர் பொட்டன்ஷியலுக்கு அவர் இருக்கணும். ஆனால் இவங்க இப்போ மேக்ஸ்வெல் வச்சிருக்காங்க, ஸ்டாயினிஸ் வச்சிருக்காங்க, உமர்சாய் வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது நேஹல் பதேராவுக்கு அங்கே இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதா கொஸ்டின். இல்லை இம்பாக்ட் சபா நேஹல் பதேரா வருவாராங்கிறதா கேள்வி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி டாப் 4
கொஞ்சம் எனக்கு திருப்திகரமாக நீங்களே அதே தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ முழுக்க முழுக்க ஸ்ரேயாஸ் ஐயர் தலையில் காதில் போதோ இப்போ கீழே விழுந்துட்டாங்கன்னா கீழே லோவர் ஆர்டர் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரியும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மிடில் ஆர்டர் வந்து சூப்பராக இருக்குது. மேக்ஸ்வெல் இருக்காரு, ஸ்டாய்னிஸ் இருக்காரு, சஷாந்த் சிங் இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு 10-15 ஓவருக்கு அப்புறம் வந்தாங்கன்னா சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சு 5 ஓவருக்கு அப்புறம் வந்தாங்கன்னா டீமே கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் மேக்ஸ்வெல் வந்து 7வது-8வது ஓவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி அவர் போன எந்த டீமுக்கும் சரி நான் காப்பாற்றி கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஒரு மேட்ச் அது ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நடந்துச்சு. அது ஒரு மேட்ச் அந்த ஒரு மேட்ச் தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி மேட்ச் அவரும் ஆட மாட்டார். வேற அதுக்கப்புறம் வேற அப்படி ஆடவும் முடியாது. லெக் இன்ஜுரி ஆன மேட்ச் அந்த கால் கிராம்ப் ஆச்சு இல்லையா, கிராம்ப் ஆன மேட்ச் மாதிரி முடியவே முடியாது. பட் இப்போ இவங்களுக்கு என்ன இஷ்யூனா மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், ஒமர்சாய், ஸோ இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் ப்ளஸ் கீழே இவங்களுக்கு சஷாங்க், மார்க் ஆன்சன் காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது. ஆனால் லெவன்ஸில் யார் ஆட போகிறாங்கிறதா கொஸ்டினே. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், ஒமர்சாய் நீங்கள் 3 பேர்த்தில் 2 பேரா இல்லை ஒருத்தவரா இல்லை 2 பேருமே ஆடுவாங்களா அப்படின்னா இவங்களுக்கு காம்பினேஷனில் எப்படி உட்கார போகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் மேக்ஸிமம் எப்படியும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங், மேக்ஸ்வெல் இவங்க ஆட வச்சிருவாங்க, வைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸ்டாய்னிஸும் விடவும் முடியாது. ஏன்னா ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின்ட்லாம் ஒரு என்ன சொல்கிறது நிறைய பண்ணியிருக்கிறாரு. தென் இப்போ ஆஸ்திரேலியா இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகி என்னை வந்து நான் இருந்துக்கிறப்பான்னு சொல்லி இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேறு இருக்காருங்கிறதுனால இப்போ ஒமர்சாய்க்கு கண்டிப்பாக எனக்கு ஒமர்சாய் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபாலோ பண்ணிங்கன்னா, வேர்ல்டு கப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒமர்சாய் வந்து ஓடியில் நல்லா பண்ணுவார். அவருக்கான டீமோ அவருக்கான பிளேயரும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த இடத்துல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இந்த 4-5 பொசிஷனில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், ரிக்கி பாண்டிங்னா அதுதான் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதானே கீழே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லோவர் மிடில் ஆர்டரில் இந்த சஷாங்க் சிங் இருக்கிறாரு. இவங்களுக்குலாம் 10 ஓவருக்கு மேலே கொடுக்கணும். 10 ஓவருக்கு மேலே இப்போ பிரிச்சுக்கணும் அப்படின்னா ஓகே 9வது ஓவர்லேருந்து மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், சஷாங்க் சிங். இது பஞ்சாப் கிங்ஸ்க்கு யூஸ்வலாகவே லாஸ்ட் 2 வருஷமாக இருந்த விஷயம் என்னன்னா இப்படி தான் இருக்கும். 16வது ஓவர் நடந்துகிட்டு இருக்கும், 180 அடிச்சிருப்பாங்க, 8 விக்கெட் போயிருக்கும். மீதி இந்த 4 ஓவர் ஆடுறதுக்கு ஆளே இல்லாமல் இருக்கும். ஸோ அகைன் பஞ்சாப் அந்த விஷயத்துக்குள்ளே போவாங்களோ, ஏன்னா அந்த எப்பயுமே தவான் இருக்கும் போதுமே இது இஷ்யூ ஆச்சு. முதல்ல அந்த 3 விக்கெட் போயிடும். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து லியம் லிவிங்ஸ்டன்லாம் வந்து அடிச்சுட்டு கிடப்பாரு. அப்படி 30 நிமிஷமா அடிச்சுட்டு போயிட்டு இருப்பார். ஸோ திரும்ப அந்த மாதிரி ஒரு பஞ்சாப் கிங்ஸாக ஆகிடக்கூடாது. நான் சொல்கிறது ஆகிடக்கூடாது, அப்படி இருந்துருமோன்னு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். நான் டாப் ஆர்டர் கொஞ்சம் அப்படி இருக்குது, மிடில் ஆர்டர் நல்லா இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்தையும் விட பவுலிங் நிலப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலே பவுலிங் நல்லா இருக்கலாம் எனக்கு இதுதான். ஸோ பவுலிங் நிலப்பு யாராவது வருவா? யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங் அவங்களுக்கு, லாக்கி ஃபெர்குசன். ஆக்சுவலி ஹர்ஷ்தீப் சிங் அவங்க ரிட்டைனே பண்ணியிருந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த காசுக்கு ஹர்ஷ்தீப் சிங் ரிட்டைன் பண்ணியிருந்திருக்கலாம் தான். ஏன்னா T20 வேர்ல்டு கப் வின்னர். அந்த வருஷம் அவர் தான் ஐசிசியோட பெஸ்ட் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கினாரு. அப்புறம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இருந்தார், எதுவும் பண்ணலை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கிற ஒரு நேம் வந்து இப்போ ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பால், நியூ பாலில் இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் அண்ட் ஸ்கிட்டும் பண்ணுவாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் அவருக்கு இன்ஜுரியில் இருந்தார், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இல்லை, வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் வரலன்னா அது கொஞ்சம் லாஸ் இருக்குது. அப்போ வைஷக் விஜயகுமார்லாம் அவங்க ஆட வைக்கணுங்கிற இடத்துல வருவாங்க, இல்லை குல்தீப்சன்லாம் அவங்க ஆட வைக்கணுங்கிற இடத்துல வருவாங்க. பட் யுஸ்வேந்திர சஹல் பெஸ்ட் ஸ்பின்னர். ஆர்சிபியை விட்டாங்கிற வரைக்கும் எனக்கு இப்போவும் ஒரு குழப்பம். ஆர்ஆர்ஏ இப்போ விட்டாங்கிறது எனக்கு குழப்பம். மேபி சஹலே இல்லைப்பா நான் வேறு டீம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்பான்னு போனாருன்னா கூட எனக்கு தெரியல. ஸோ ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், லாக்கி ஃபெர்குசன். டெத் ஓவரில் சஹல் டெத் ஓவரில் 16 ஓவருக்கு மேலே 2 ஓவர் கண்டிப்பாக போடார். மிடில் ஓவர்லையும் இவர் போடார். ஹர்ப்ரீத் பரார் 4 ஓவர் அவர் அடிக்கவே முடியாது. ஸோ ஹர்ப்ரீத் பரார், மார்க் ஆன்சன் நியூ பால். எனக்கு டெத் ஓவரில் மார்க் ஆன்சன் பயம். அவங்களுக்கு ஒரு கொஸ்டின், மார்க் ஆன்சன் பேட்டும் பண்ணுவார். மார்க் ஆன்சன் ரொம்ப பேட்டும் பண்ணுவார், 6 அடிப்பாருங்கிறது தான் ஒரு விஷயமே. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்தியா ஆடினாங்க, வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ண சீரீஸ். அந்த சீரீஸில் வந்து மார்க் ஆன்சன் டெத் ஓவர் என்ன பண்ணுவாருன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவர் டெத் ஓவரில் ரஷித் கான் விட்டு ஒரு ஓவர் 24 ஓவர் உரிச்சிருவார் வேன்கடையில் அந்த IPL. ஸோ எனக்கு அப்போலேருந்து மார்க் ஆன்சன் அப்படின்னாலே எனக்கு டெத் ஒரு பயமாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ மார்க் ஆன்சன் நியூ பால் போடுவார், ஸ்டாய்னிஸ் இருந்தால் ஸ்டாய்னிஸ் நியூ பால் போடுவார், ஹர்ஷ்தீப் சிங் நியூ பால் போடுவார், லாக்கி ஃபெர்குசன் நியூ பால் 1 ஓவர் போடுவார். திரும்பி டெத் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க டெத் ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் போடுவார், லாக்கி ஃபெர்குசன் போடுவார். இப்போ ரெண்டு இடத்துலையும் நல்லா போடுற பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 4-5 ஆல்ரவுண்டர் இருக்காங்கல்ல, ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறாங்க, அந்த ரோலை சரியாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரோல் இங்கே கிளாரிட்டியாக இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் கோச்சுகளோட கேப்டனாக இருப்பார் எப்பவுமே. அவர் வந்து நான் தான் அப்படின்லாம் இல்லாமல் கோச் என்ன சொல்கிறாங்களோ, மென்டார் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். பாண்டிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கும்போது பிளே ஆஃப் வரைக்கும் அந்த டீமை கொண்டு போயிட்டுலாம் இருந்தார். அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் ரீச் பண்ணார் ஒரு டைம் நினைக்கிறேன். அது மும்பை இந்தியன்ஸ் கூட தோப்பாங்க.
ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இருக்கும் பொழுது இவங்க கிட்ட இந்த டீம் கிடச்சிருக்குது இல்லையா, இதில் யங்ஸ்டர்ஸ் நல்லா ஷைன் ரிக்கி பாண்டிங்கோட தலைமையில். ஸோ அண்ட் ஸ்ரேயாஸோட கேப்டனில் யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வைபவ் ஆர் அர்ஷித் ராணா அவங்க கூட தான் அவங்களே தான் வந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா கேப்டன்சியும் அந்த கோச்சும் ஸோ இங்கே சரியாக நடந்துச்சு அப்படின்னா இந்த டீம் பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் முதல் கப்பை லிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதோ வாய்ப்புகள் இருக்குதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு லோவர் ஆர்டர் இம்ப்ரெசிவாக இருக்குது. தென் பவுலிங் எனக்கு ரொம்ப நம்பிக்கை நல்ல விதமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இது வரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்க, நான் கவனிச்சிருக்கிறேன். பட் இந்த டீமை பற்றி இவ்வளோ இம்ப்ரெசிவாக சொல்லும் போது எனக்கு இந்த டீம் ஆரம்பத்தில் இது மாதிரி இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு டாப் ஆர்டரில் ஸ்டே செய்கிற தவிர மற்ற ஹோல் டீமும் பர்ஃபெக்டாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த டீம்ஸ்லேயே பார்த்தாலே அப்பா இந்த டீம் உள்ள போகிறதுக்கு ஃபைனல் வரைக்கும் சான்ஸ் இருக்குப்பா அப்படின்னு. இந்த டீம் எங்கேயாவது, அதாவது இந்த டீம் பிளே ஆஃபுக்கு போகிறோன்னா இவங்க தான் எங்கேயோ தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரே விஷயம் இவங்களுக்கு என்ன விஷயம்னா இவங்களுக்கு இந்த ஆர்ஆர்க்கெலாம் இருக்குது. முன்ன சென்னை சூப்பர் கிங்ஸ்னா ஒரே வென்யூ தான், மும்பைனா ஒரே வென்யூ தான். இவங்க 2 வென்யூவில் ஆடுறாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டு ஆடிட்டாங்கன்னா ஓகே. இன்னொன்றுனா இதில் இம்பாக்ட் சப்பாக இவங்க நேகல் வதேரா இவங்க கொண்டு வருவாங்க. நேகல் வதேரா பேட்டிங் நல்லா போடுறாரு. மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த இடத்துல நின்று நல்லா விளையாட்டு கொடுத்துருக்காரு. தேவைப்பட்ட உமர்சாய் போவாங்க. எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான 11 அண்ட் நல்ல இம்பாக்ட் சப் ஒரு கம்ப்ளீட் நல்ல டீமாக இருக்கிறாங்க. சோஃபார் நான் இவங்க வந்து ஒரு பிளே ஆஃப் டீமாக நான் இவங்க வைப்பேன். டாப் 4 கண்டிப்பாக இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், பவுலிங் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ ஓவரால் பாசிபிள் 11 என்னவா இருக்கும்? பிராப் சிம்ரன் ஓப்பன் பண்ணுவார். கூட வந்து பிரேனேஷ் ஆர்யா, 2 யங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், அப்புறம் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் அந்த பிளேஸில் வருவாங்க. உமர்சாய்க்கு ஏதோ இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இம்பாக்ட் சப்பா நான் நேகல் வதேரா மேபி வரும்பொழுது வேணா இங்கே இருக்கும். இல்லை நேகல் வதேரா வந்துட்டாருன்னா மேக்ஸ்வெல் ஸ்டாய்னிஸ் நம்பர் 5ல் வருவாங்க. உமர்சாய் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பில் கீழே வரலாம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஷஷாங்க் சிங் ஒரு பக்கம், மார்க்கோ ஏன்சன், ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், லாக்கி ஃபெர்குசன், இம்பாக்ட் சப்பா நான் மேலே சொன்ன அந்த ஆப்ஷன் மேபி நேகல் வதேரா மேலே எனக்கு என்னோட பிளேயிங் லெவலில் இருந்தால், இல்லைனா உமர்சாய் இருந்தால் இதை மட்டும் நான் ஸ்வாப் பண்ணிப்பேன். இதுதான் இந்த டீமோட பிளேயிங் லெவன். ஓகே. ஸோ ஓவரால் டீமை பற்றி பேசிட்டோம். இதை நான் இடையில ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஷஷாந்த் சிங் பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். லாஸ்ட் இயர் வந்து அவர் கடைசியாக தப்பாக எடுத்த ஒரு பிளேயர், இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ண பிளேயர். ஸோ அவரோட ரிடம்ஷன் எப்படி இருக்குது? இது அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாதுண்ணா. இப்போ எக்ஸ்பர்ட்ஸ், ரிவ்யூவர்ஸ், ஜேர்னலிஸ்ட் யாரு கண்ணிலையும் தெரியாத ஒருத்தவர் ஷஷாங்க் சிங். இவரும் அசுதோஷும் அந்த ப்ரெஷர் இல்லைன்னா இப்போ இத்தனை வருஷம் இந்தியன் டீமில் ஆடினவங்களோ இவங்களும் யாரும் ஹேண்டில் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க 2 பேரும் அந்த தடவை ஹேண்டில் பண்ணாங்களே. அங்கவே எல்லாருமே பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மாதிரி எல்லாரும் இங்கே யார் பார்ப்பாங்க கம்மி. ஆனால் இவங்களுக்காக பார்த்தவங்கன்னா ஷஷாங்க் சிங்காகவும் அசுதோஷுக்காகவும் தான் பார்த்தாங்க. ஸோ அந்த விதத்தில் ஷஷாங்க் சிங் தெரியாமல் எடுத்தாங்க, ரன் அடிச்சு கொடுத்து அந்த டீமே ஜெயிக்க வச்சு திரும்பி ரிட்டைனும் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை செம்ம ரிடம்ஷன் ஸ்டோரி. இதுதான் ரஜத் படிடாருக்கும் நடந்துச்சு. என்னோட பிளேயிங் லெவனை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் பிளே ஆஃப் போவாங்கங்கிறதையும் மற்ற டீமுகளுக்கு உடச்சி சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி குஜராத் டைட்டன்ஸ். ஆமாம், நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வந்து இவர் சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் இருக்காரு, சாய் கிஷோர் இருக்காரு, இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் ரொம்ப. ஓனர்ஸ்ல யாராவது தமிழ் இருக்காங்களா? ஓனர்ஸ்ல யாராவது தமிழ் படம் யாராவது இருக்காங்களா? இல்ல அவங்க வந்து தமிழர்களோட இன்க்ளூஷன் யாராவது தமிழ் பீப்புள் இல்லாம நடக்காது. ஆனா இங்க நடக்குது அப்படின்னா நல்ல விஷயம் தான். பட் ரொம்ப நல்ல போயிட்டு ஷைன் ஆகுறாங்க. எங்கேயோ ஷைன். நீங்கள் சொன்னதில் ஒரு சூப்பரான விஷயம் தான். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எப்படி நட்டு போனாருன்னா ஹேமந்த் பதானி எங்கே இருக்காரு. ஓகே, தினேஷ் கார்த்திக் இருக்கும்போது சித்தார்த் மணிமாரெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு டீம்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸை விட இவங்க பெட்டராக தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுக்கிறதுல வந்து உண்மையை உறக்க சொல்லி ஆகணும். ஸோ அந்த விதத்தில் அவங்க சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜிடி தமிழர்கள் குஜராத் டைட்டன்ஸ் சொல்லிப்போம். குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஹார்திக் பாண்டியா இருந்த வரைக்கும் டீம் எல்லா மேட்சும் நல்லா போயிட்டு இருந்தது. அவர் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த லக்கு போச்சா இல்லை டீமே சொதப்பி விட்டு போனாரா? ஜிடிக்கு என்ன ஆச்சு? நல்ல கொஸ்டின். அந்த ஹர்திக் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, எங்க சொதப்பிச்சு? ஹர்திக் போனதுதான் சொதப்பல். ஏன்னா உமர்சாய் அவங்க ட்ரை பண்ணாங்க, ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக அவங்க உமர்சாயை ட்ரை பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா போனதுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு கை கொடுக்கல. நீங்க சொன்ன மாதிரி போன வருஷம் கில்லுக்கு கேப்டன்சி வந்துச்சு. பட் கில்ல வந்து கேகேஆர்ல இருக்கும்போது பிரண்டன் மெக்லம் எங்களோட ஃபியூச்சர் கேப்டன் இவரு தான்ப்பா அப்படின்னு கில்ல பார்த்தாங்க. ஸோ அப்படி இருக்க கில்ல அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் இங்க வந்தார். இப்போ கில்லுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் வந்திருக்கு. ஆனால் கில் எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ்ல இருக்கும்போது அவர் சொன்னார்,
இந்த டீம் கப் அடிக்குதுன்னா அந்த டீம் அது என்னால் தான் இருக்கணும், நான் ரன் அடித்ததாக இருக்கணும், நான் நல்லா விளையாண்டதாக இருக்கணும் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த வருஷம் எக்கச்சக்கமான ரன்ஸ் அடிச்சாரு, எக்கச்சக்கமான 100 அடிச்சாரு. ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 ரன் குறையாம அடிச்சிருக்காரு. ஓன் கிரவுண்டை ஓன் பண்ணதே இவர் தான். ஆப்வியஸ்லி அகமதாபாத் வந்தாலே அடிப்பார். ஆப்வியஸ்லி அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கில்லுக்கு வந்து இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கோவிட் சீசன் நடந்துச்சுல, ஸோ அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜிடிக்கு இருக்கும்போது சொன்னார், அப்போ தான் சொன்னார் நான் என்னால் இந்த டீம் பிளே ஆஃப் போகுதுன்னா நான் அடிச்சு போனேன். அதே மாதிரி அந்த டீம் அடிச்சாரு, கப்பு வின் பண்ணுச்சு. பட் இந்த தடவை கில்லுக்கு ஒரு பேட்டராங்கிறதால ஒரு கேப்டனா, ஏன்னா ஐபிஎல் வந்து தோனி கிட்ட இருந்து, ரோஹித் சர்மா கிட்ட இருந்து, விராட் கோலி இருந்து, சீனியர்ஸ் இருந்து அப்படியே மூவ் ஆகி போய் இப்போ அடுத்து வந்துருச்சு சஞ்சு சாம்சன். இப்போ சஞ்சு சாம்சன் ஒரு ஏரால இருக்கு, அடுத்தது ருத்ராஜ் கிக்வாத், அப்படியே ருத்ராஜ் கிக்வாத் கில், அடுத்து ஈராக்கு போகும்போது இவர் அப்போ என்ன இடத்துல இருக்கணும், டீம் எந்த இடத்துல வைக்கணும், இப்போ இவர் அடிச்சா கண்டிப்பாக டீம் ஒரு ஒரு இடத்துக்கு போய் அப்போ அடிச்சே ஆகணுங்கிற இடத்துல இவர் இருக்கிறாரு. ஸோ கில்லுக்கு இந்த தடவை பொறுப்பு வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நிறைய பேர் பேசினாலும் நான் ஆப்வியஸ்லி நான் சொல்லி தான் தருவேன், கில்லு இன்னும் காமிக்க வேண்டியது நிறைய இருக்குது டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிடியில் இந்த வருஷம் ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ் போன வருஷம் நிறைய மேட்ச் அவர் ஆட வைக்கல, ஆனால் இப்போ உலகத்துக்கே தெரியும் இவர் உட்கார வைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் அவர் வைக்கக்கூடாது, ஏலியன் லிஸ்ட்டில் தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்லும் போது அப்படியே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஆப்போசிட் டீமாகவே இருந்தாலும் நம்ம அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவரோட ஃபீல்டிங்க்கு. என்னடா கோலி ஜடேஜா கூட பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் இதுக்கு அடுத்து இன்னும் யாரெல்லாம் வந்து இந்த டீமில் இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஓகேண்ணா, இதில் நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ். நான் கிளென் பிலிப்ஸ் நான் சொல்கிறத விட நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் போன வருஷம்லாம் உட்கார வைக்கும் போது மேட்ச் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஃபேனா அப்படி ஒரு பிளேயர் போன வருஷம் இருந்ததே தெரியாது எனக்கு ஐபிஎல். ஆனால் இந்த வருஷம் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஆர்ஹெச்சில் போன வருஷம் 14 இருந்தார், எஸ்ஆர்ஹெச்சில் 14 உட்கார வச்சாங்க. எனக்கு அங்கே கிளாஸின் இருந்தார், ஸோ அதனால உட்கார வச்சுட்டாங்க. ஹெட் இருந்தாங்க, சி அந்த பொசிஷனில் ஆடுறதுக்கு கிளாஸின் இருந்தார். ஸோ இப்போ விக்கெட் இவரு கிளாஸின் விக்கெட் கீப்பர், இவரு விக்கெட் கீப்பர், எப்படி எடுத்து வர முடியும் பேட் கமின்ஸ். ஸோ பிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸினை பிக் பண்ணி கிளாஸினை தான் அவங்க அதிக காசு கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ கிளென் பிலிப்ஸை விட அவங்க அதிகமாக ரேட் பண்ணது கிளாஸினை தான். அது எஸ்ஆர்ஹெச் கதை, அது நம்ம தனியாக பேசிக்கலாம். ஆனால் என்னை கேட்டால் கிளென் பிலிப்ஸை நீ பேட்டிங் ஆட வேணாம், நீ பவுலிங் போட வேணாம், ஒரு 10 ஓவர் ஃபீல்டிங் பண்ண போதுங்கிறது அந்த இடத்த கூட அப்படி. ஆனால் அதான் அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான பிளேயரை போன வருஷம் உட்கார வைக்கும் போது ஒவ்வொரு தடவையும் உட்கார வைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் நான் சொல்லலை எனக்கு இவங்க மேலே பெருசாக ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் இந்த தடவை கிளென் பிலிப்ஸ் 14 மேட்ச் 10 மேட்சாக கண்டிப்பாக ஆடுவார். தலைப்புச் செய்தியில் வருவார், ஏன் ஆட வைக்கல, ஏன் ஆட வைக்கல, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு இந்தியன்ஸுங்களுக்கு இந்தியன் ஃபேன்ஸ் கேட்குற மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் ஒன்று சொல்லுவானே, இந்த 3 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் 11th ஒரு கொண்டு வருது அந்த கதை இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 11th இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். நான் என்னன்னா, நான் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தேன். இப்போ மேத்யூ டிஷார்ட்னு ஒரு பிளேயர் இருந்தார் ஆஸ்திரேலியாவில் இருந்து. பிக் பேஷ் அட்டி கழட்டி கொடுப்பாரு, ஆனால் இங்கே ரொம்ப ஸ்பின்னுக்கு சோக் ஆவார். ஸோ இப்போ கிளென் பிலிப்ஸ் அவ்வளோ ஸ்பின் சோக்கர் கிடையாது. பட் ஆனால் இப்போ அவருக்கு ஒரு 10 மேட்ச் கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அடிச்சு கொடுக்கணும், ஃபீல்டிங் தாண்டி எதிர்பார்த்த அளவுக்கு அடிச்சு கொடுக்கணும். ப்ளஸ் நல்ல ஆல்ரவுண்டர், ஃபீல்டர், பேட்டர் வைக்கிற அப்புறம் 5ல கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். ஷாருக் கான் போன வருஷம் ஒரு ஆர்சிபி கூட அடிச்சார். இன்னொன்று பஞ்சாப்கோட சில மேட்சஸ், பஞ்சாப்ல இருக்கும்போது சில மேட்சஸ் கிடைச்சிச்சு, இங்கேயும் சில மேட்சஸ் கிடைச்சது ஆனாரு. பட் அந்த அளவுக்கு வெளியில் பெருசாக வரலை. ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபேன்ஸ் கேட்டிங்கன்னா தெரிலம்பாங்க. பட் இந்த தடவை எப்படி பாருங்க 14 மேட்ச் கிடைச்சிடும். ஏன்னா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா கிடையாது, நீங்கள் தான் நம்பர் 4ல் ஆட போறீங்க. போன தடவை நம்பர் 4ல் தான் இவர் இறக்கி விட்டாங்க. இப்போ நீங்கள் நிறைய ஆடவும் போறீங்க, நிறைய பால்ஸ் கிடைக்கும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. ஸோ தனக்காகவும் ஆடி ஆகணும், இப்போ டீமுக்காக ஆடி ஆகணும். கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், கீழே டெவோத்தியா இருந்தாருன்னா ஹர்திக் பாண்டியா விஷயம் ஒன்று பண்ணிட்டாரு. இது என்னன்னா, அவர் வந்ததுனால சாய் சுதர்ஷனோட பிளேஸும் போச்சு. ஏன்னா கேஎல் வில்லியம்சன் இருந்ததுனால சாய் சுதர்ஷன் ஆட முடியல. ஸோ அப்போ ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேரோட இடத்த ஆக்குபை பண்ணிட்டார். இப்போ டெவோத்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 அடிச்ச டெவோத்தியா தான் நம்மளுக்கு எல்லாரும் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் டெவோத்தியா எங்கே போன டெவோத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். இப்போ டெவோத்தியா, அப்புறம் சுந்தர், வாஷிங்டன் சுந்தர் வந்து போன வருஷம் இம்பாக்ட் சப்ங்கிற ரூல் வந்தனால இப்போ அக்ஷர் பட்டேல் எல்லாம் எப்படி அழிஞ்சாரோ அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் அழிஞ்சாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரும் இந்த தடவை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் இப்போ அவருக்காக ஆடியாலும் டீமுக்காக ஆடி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க. ஒரு 4 பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நல்லா விளையாண்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் அமோகமாக வந்துட்டாங்கன்னா, இந்த குஜராத் தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த குஜராத் டைட்டன்ஸ் டீம் நல்ல விதமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க கிட்ட ஒன்று கவனிச்ச போனோம்லாம், குஜராத் தமிழர்களும் இருப்பாங்க, குஜராத் நியூசிலாண்டர்களும் இவங்க கிட்ட இருப்பாங்க. சென்னையோட அடுத்த பார்ட் 2 மாதிரி கிவிஸ் நிறைய இருக்காங்க, தமிழ் பீப்புள் நிறைய இருக்காங்க. சரியான விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து நெஹரா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்தாரா, அவர் சொல்லுவார், அவரே ஓப்பனாக சொல்லாரு, நாங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி தான், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணுவோன்னாரு, அது அப்படியே பண்ணுவோன்னாரு. ஆனால் அதே மாதிரி ஒரு தடவை கப்பு வின் பண்ணாங்களா, அதுக்கப்புறம்
நாங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி பண்ணுவோம்னு சொன்னார். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆனாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்டாக ஃபைனல் தோத்தாங்க. ஸோ அப்போ கூட நான் சொல்லியிருப்பேன், இது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏ டீமுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பி டீமுக்கும் நடக்கிற ஃபைனல் சொல்லியிருந்தேன். பட் அவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலாவும் சக்ஸஸ் பண்ணுறவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி செயல்பட்டதுனால தான். ஸோ இப்போ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த சில பல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர் பற்றி பேசிட்டோம். டாப் ஆர்டர் நல்லா இருக்கு. லைக் கில் இருக்காரு, ஜாஸ் பட்லர் இருக்காரு, சாய் சுதர்சன் இருக்காரு. ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணவங்க தான். ஸோ இந்த வருஷமா அவங்க கிட்ட அதே இதே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக நான் வந்து ஜாஸ் பட்லர்கிட்டையும் சாய் சுதர்சன்கிட்டையும் 3 பேர்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொன்று ஜாஸ் பட்லர் போன வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃபாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் கேகேஆர் கூட ஒரு 240 ரன்னுங்கிறத அவர் முடிச்சு கொடுத்து 100 அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு போனார். இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட காயங்கள்லாம் அவர் மனசில் இருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறாரு. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கில்லுக்கு ஒரு அகமதாபாத்தோ அதே மாதிரி சாய் சுதர்சனுக்கு அந்த அகமதாபாத் இந்த டீம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் வேற பண்ணாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த டாப் 3 ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறேன், இப்போ நல்லா இருக்குப்பா இந்த பசங்க, நல்லா ஸ்பின்னையும் நல்லா விளையாடுவாங்க, ஃபாஸ்ட் பாலிங்கும் நல்லா விளையாடுவாங்க மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. அகமதாபாத்தில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு டீம், நல்ல பிளேயர்ஸ், ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டை நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டீம் தான் இங்கே டாப் 3 இருக்குது. இந்த டாப் 3 எப்படியும் ஒரு 8, 9 ஓவர் 10 ஓவர் ஆடிடுவாங்க. திரும்பி நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலா 100 அடிக்க பொட்டன்ஷியல் இருக்கு பிளேயர்ஸ் 3 பேருமே. ஓகே, இந்த 3 பேருமே ஸோ சரியான விஷயம் என்ன, 3 பேருமே 100 அடிச்சவங்க, 100 அடிச்சிருக்காங்க. அந்த அதாவது ஹோமை நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிளேயர். டாப் ஆர்டர்ல ஒருத்தவங்க 100 அடிச்சிட்டா கீழே இருக்கவங்களுக்கு பயங்கர சேஃப். அது ஆமா செமையா ஆடலாம். ஆமா சூப்பரா ஆடலாம். முன்னாடி காலகட்டத்தில் சாம்பியன்ஸ் ஆன டீம்லாம் அதுதான் பண்ணுவாங்க. 100 ஒருத்தவங்க அடிக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இந்த டீம்ல சிஎஸ்கே ஃபார்முலா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேகேஆர் மேக்ஸிமம் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கேகேஆர்ல அந்த கம்பீர் இருக்கும் போதெல்லாமே அது நடந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க மேல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உத்தப்பா வச்சிருப்பாங்க, கம்பீர் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதான் சொல்றேன்னா அதிகமாக கப் வின் பண்ணவங்க மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாம் 30 40 அப்படின்னு ஷேர் அடிக்கிறாங்கன்னே தெரியாது. பார்த்தா ஸ்கோர் 250 வந்துடும் அப்படி வச்சிருவாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 3 அப்படிதான் ஒரு ஃபாரினர் இந்தியன்ஸ், ஸோ மிக்ஸ்டு இந்தியன் ஃபாரினர்ஸ் அப்படிதான் வச்சிருக்காங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நல்ல ஒரு டீம். ஸோ டாப் பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்குது. பட் ஒரு அண்டர் ரேட்டட் பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் எனக்கு என்னமோ கொஞ்சம் சொதப்புன மாதிரி ஃபீல் ஆனால் இருக்காங்க பவுலர்ஸ். பட் கொஞ்சம் லைக் சிராஜ் இருக்காரு, ரவடா நல்ல பவுலர். லைக் பவுலிங்ல யாராவது இருக்கா, யார் கண்டிப்பாக பவுல் பண்ணுவா அண்ட் யார் நல்லா பண்ணி கொடுப்பா அந்த வருஷம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரபடா. இன்னொன்று நம்ம பேட்டிங் பற்றி பேசும்போது சிராஜும் இங்கே பேசியிருந்தோம். அவரையும் என்ன ட்ராப் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்பர்ஸ் ஒரு ஆர்சிபிக்காக பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை ஒரு ஆர்சிபி ரிலீஸ் பண்ணும்போது இருக்கும் எல்லாருக்கும் ஒரு எமோஷனலாக இருக்கலாம். நம்பி எடுத்திருக்காங்க. இப்போ சிராஜ் நம்பி எடுத்திருக்கிறாங்க. எனக்கு வேற யாருமே இல்லைலாம் எடுக்கலாம் இல்லை, சிராஜ் பண்ணுவாரு நம்பி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது சிராஜுக்கு நீங்கள் ஆஃப்ல சொன்ன மாதிரி தான் ரிடம்ஷன். என்னை எடுத்து என்னை வெளியில் அனுப்புனீங்கல்ல, ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக. ஸோ அதான் நான் இங்கே எப்படி ஷாருக் கான் திரும்ப ஆரம்பிக்கணும், கிளென் ஃபிலிப்ஸ் திரும்ப ஆரம்பிக்கணும், சுந்தர் திரும்ப ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஷாருக் கான் எப்படியோ சுந்தர் எப்படியோ அதே மாதிரி தான் சிராஜ். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாவை தான் இங்கே பிரசித் கிருஷ்ணா போவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இவங்களால கோச்சியாக உள்ளே கொண்டு வர முடியாது. 4 ஃபாரினர்ஸ்னால் ஜாஸ் பட்லர், கிளென் ஃபிலிப்ஸ், ராஷித் கான், ககிசோ ரபடா, இந்த 4 பேரை ஆட வச்சுட்டு கூட உங்களுக்கு இஷாந்த் சர்மா இருக்கிறாரு அண்ட் பிரசித் கிருஷ்ணாலாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்குறது என்னன்னா பிரசித் கிருஷ்ணா மேலே மேபி ஆட வச்சுட்டு பவுலிங்க்கு தேவை, இம்பாக்ட் சப்பா தேவை அப்படின்னா ஒரு இஷாந்த் சர்மா, இப்போ ஒரு மனோஜ் சுத்தர், அனுஜ் ராவத் இந்த மாதிரியான பிளேயர்ஸை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இம்பாக்ட் சப்பு தான் இவங்களுக்கு சரியாக அமையல. இல்லை மஹிபுல் அமரெல்லாம் இருக்கார், ருத்தர் ஃபல்லாக இருக்கார். பட் இந்த இம்பாக்ட் சப் இவங்களுக்கு எப்படி அமைய போகிறாங்கிறது தான் கேள்வி. இதை தாண்டி உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு ராஷித் கான் எப்படி 4 ஓவர் கண்டிப்பாக நல்லா போடுவார், லைட்டாக ஆடுவார், பேட்டிங் பிரச்சனையே கிடையாது. பவுலிங் பற்றி பேசும்போது ராஷித் கான் அந்த 4 ஓவர்ஸ். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரபடா நார்கியா கூட சேர்ந்து நல்லா போட்டிருக்காரு. பட் ரபடா தனியாக போடும்போது எனக்கு அந்த கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. சிராஜ் இன் அகமதாபாத் பவுலர்ஸுகளுக்கு அகமதாபாத் என்னைக்கும் பிரச்சனை தான். ஆனால் அதில் ஒரு ஷமி நல்லா போட்டு இவங்களை பண்ணி கொடுத்துருப்பாரு. ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு பவுலராக நல்லா பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ அதையே அப்படியே யார் இங்கே செய்ய போறா அப்படிங்கிறதான் கேள்வி. இங்கே ஷமியை விடும் போதெல்லாமே என்னையா ஷமியை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை. இந்த ரிட்டைன் பண்ணும்பொழுதும் சரி, ஆர்டிஎம் யூஸ் பண்ணும்போதும் சரி பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஹர்ஷத் கான் இருக்காரு. ஹர்ஷத் கான் ஒரு 50 அடித்த ஹர்ஷத் கான். ஸோ இருக்கிறாங்க, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்க, பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ மற்ற டீமை கம்பேர் பண்ணும்பொழுது எஸ் ஒரு ஸ்டெப்
இவங்க கீழே தான் இருக்காங்க. அவர் அன்னைக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் நம்ம கையில் எதுவும் இல்லை. ஏன்னா பேட்டிங்க்கு இவங்க நிறைய அடிக்கணும். ஏன்னா பவுலர்ஸ் வந்து 2 பவுலர் தான் நல்ல பவுலர் இருக்காங்க. ஸோ மற்ற டீம்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசின டீம் யார் பேசணும், பஞ்சாப் பேசணும். பஞ்சாபை விட இவங்க எக்ஸ்ட்ரா 30-40 அடிச்சாதான் சர்வை பண்ண முடியும். ஆனால் இந்த பேட்டிங் ஆர்டரை பார்க்கும்போது அடிச்சிருவாங்க, அடிப்பாங்களோன்னு இருக்கு. இப்போ எல்லா டீம்ல அதானே பவுலிங் ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்கு ஐபிஎல் என்னன்னா உங்க சர்ஃபேஸ் 200 அடிக்கிற சர்ஃபேஸ் 240 அடிக்கிற சர்ஃபேஸ் போடுறாங்க. அதில் உங்களோட பேட்டர்ஸ் முதல் பால்லேருந்து எவ்வளோ அடிக்கிறாங்கிறதா கொஸ்டின். இது எனக்கு என்னன்னா கில்லு, சாய் சுதர்ஷன் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பெட்டராக இருக்கணும். ஆனால் போன சாய் சுதர்ஷனோட இந்த ஒவ்வொரு இன்னிங்ஸை பற்றி ஒரு சில குறைகள் சொல்லும் போது ப்ராக்ரஸ் பண்ணிட்டே வந்தார். அடிக்கலை அப்படின்னாங்க, அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கே பண்ண ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி அடிச்சு கொடுத்தாரு. 6 இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இவங்களால ஸ்கோர் அடிக்க முடியும். அதை டிஃபெண்ட் பண்ண மாதிரியான டீம் இவங்க கிட்ட இருக்காங்க. டீமாக பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன நல்ல டீம் பார்ப்போம். ஒருத்தவங்க டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு கண்டிப்பாக கஷ்டம். கண்டிப்பாக இந்த டாப் 3 அடிக்கலை அப்படின்னா கீழே இருக்கிறவங்க திரும்பவும் அந்த 9வது ஓவருக்குள்ள வரும்பொழுது ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்களா? ஏன்னா இப்போ எந்த டீமும் ஸ்டாண்ட் பண்ணதில்ல, அடிக்கிறாங்க, பட்டன்னு அடிக்கிறாங்க. பட் பார்ப்போம். இதுதான் ஜிடியை பொறுத்த வரைக்கும் நிலவரம், கலவரம். அகமதாபாத்தில் இவங்களுக்கு நிறைய 7 மேட்சஸ் இருக்குங்கிறது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதில் ஸ்பின் ஆடுறதுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்கிறது அட்வான்டேஜான ஒரு விஷயம் கிடையாது. ஷார்கான் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், சாய் சுதர்ஷன் நல்லா ஆடுவார், ஜாஸ் பட்டல், கில்லு, அப்புறம் கீழே ராஷித் கான் அடிப்பாருங்கிறதோ. ஸோ இவங்களுக்கு அவேவிலையும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் டீசெண்டான டீம் நல்லா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பட் பவுலிங் தான் தீர்மானிக்கும். பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், ஷாருக்கான், அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ் விக்கெட் கீப்பர். கிளென் பிலிப்ஸ் எப்படின்னா கிளாஸின்லாம் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கிளென் பிலிப்ஸ் தான் கேப்டன் மாதிரியே தெரியாது இருப்பாங்க. ஐயோ, அங்கே கிளென் பிலிப்ஸ் நியூசிலாண்ட்லேயே கேப்டன்லாம் இல்லை. ஸோ கிளென் பிலிப்ஸ், அப்புறம் ராஷித் கான், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டெபாத்தியா, பிரசித் கிருஷ்ணா, ககிசோர் ரபாடா, முகமது சிராஜ். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சிராஜ் கிட்ட இருந்து ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப்பா, ஒன்று அனுஜ் ராவத், அப்படி இல்லைன்னா ஜெயந்த் யாதவ், இஷாந்த் சர்மா. அதாவது ஹோம் அவேலெலாம் அது மாறும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு கில்லுக்கு ஒரு வேலை காயமாகனா கேப்டனாக யார் வருவாங்க ஒரு கொஸ்டின் இருக்கும். ஜாஸ் பட்டலர் கண்டிப்பாக நான் போக மாட்டார். ஏன்னா ராஷித் கான் ஆல்ரெடி ஜிடிக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காருங்கிறதுனால. ராஷித் கான் நல்ல கேப்டன். ராஷித் கான் கேப்டன்சி பண்ணியிருக்காருங்கிறதுனால ராஷித் கான் ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். கேப்டனாக இருந்து இல்லை, ஜிடிக்காக நல்லா பண்ணியிருக்காரு. ஜிடிக்காக கேப்டனாக இருந்திருக்காரு. தென் ஆப்கானிஸ்தானுக்கு அவர் தான் T20 டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்காருங்கிறதுல. ஸோ ராஷித் கான் லீட் பண்ணுவார். சுப்மன் கில் இன்கேஸ் இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் பார்ப்போம். சுப்மன் கில் இப்போ எம்ஆர்எஃப் பேட் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப் பேட் எடுத்துகிட்டு வந்துட்டு அகமதாபாத்தில் எவ்வளோ ரன் அடிக்கிறாரு, அகமதாபாத்தை தாண்டி எவ்வளோ ரன் அடிக்கிறாரு. ஓகே, ஐபிஎல் ஃபியூச்சரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஃபியூச்சர் கேப்டன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, இல்லை சுப்மன் கில் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து பார்க்கலாம். வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த 2 டீமில் எது நல்ல டீம்? எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாலிடாக சூப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் மேலே தோணுது. நீங்கள்? எனக்கும் பஞ்சாப் தான். பஞ்சாப் ரெடிமேடாக இருக்குது, இது இனிமேல் தான் தைக்கணும். ஓகே, ஓகே பார்ப்போம். இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் சொல்லியிருக்கீங்க, நானும் பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃபுக்கு போவாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். பட் பார்ப்போம். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் போவாங்களா, குஜராத் டைட்டன்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, உங்களோட பிளேயிங் 11 என்ன, அண்டு இதில் வந்து பிளேயிங் 11 என்ன. அப்புறம் ஒரு விஷயம்னா ஆரஞ்ச் கேப் ஹோல்டர்ஸுமே இங்கே 2 பேர் இருக்காங்க. இப்போ சுப்மன் கில் ஒரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டராகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயா ஐயர் அந்த பொசிஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிராப் சிம்ரனும் இருக்காங்க. 2 இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம், சாய் சுதர்ஷனும் அந்த ஆரஞ்ச் கேப் ஹோல்டரா வரலாம். போன சூப்பராக இருந்தார், நல்லா பண்ணாரு. ஜாஸ் பட்டர் சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது இதுலேயே இந்த ஆரஞ்ச் கேப் ஹோல்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. யார் தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?